சைனால கல்ச்சுரல் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருந்தப்போ ஃபர்ஸ்ட் கல்ச்சர் ரெவல்யூஷன் என்னன்னு சொல்லிடுறேன். அந்த காலகட்டத்தில் சைனாவுடைய பிரசிடென்ட்டா இருந்த மோசடாங் சைனாவுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட திட்டங்கள் போட்டாரு. அந்த திட்டங்களால சைனா முழுக்க ஒரே கலவரமா இருந்தது. ஸோ அந்த டைம் பீரியட்ல தான் இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது நடக்குது. பிரசிடென்டான மோசடாங்கோட ஒரு திட்டமான ஹைஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் விவசாயம் பண்றது எந்த அளவுக்கு கஷ்டம், கிராமப்புற மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஹைஸ்கூல் பசங்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு கிராமத்துல போய் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் போடுறாரு. ஜிங்ஷியோ அப்படிங்கிற இந்த ஹைஸ்கூல் பொண்ணு ஜியோபிங் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போறாங்க. நம்ம ஜிங்ஷியோட அப்பா இந்த கலாச்சார மாற்றத்துக்கு எதிராக போராடினதுனால இந்த போராட்டக்காரங்களுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில இவரை கைது பண்ணி அடைச்சிடுறாங்க. ஜிங்ஷியோட அம்மாவையும் ஒரு கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கீழ்மட்ட வேலைகளை மட்டும் கொடுக்குறாங்க. அதனால ஜாங்ஷி வந்து ஒரு நல்லா படிச்சு டீச்சர் ஆகி குடும்பத்தோட பேரை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க அந்த ஜிங்பிங் அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு போனதும் அந்த ஊர் தலைவர் வந்து இவங்க எல்லாரையும் வரவேற்று ரெண்டு பேரா பிரிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்போ ஜிங்ஷு அவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த ஊர் தலைவரோட வீட்டுல இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஜியாலஜி ஸ்டூடெண்டான சன் ஜிங்ஷின் அப்படிங்கிற இவரை மீட் பண்றாங்க. இவருடைய அப்பா மிலிட்டரியில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. ஆனா இவருடைய அம்மா 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்ச்சரல் ரெவல்யூஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய டேம் மேல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சன் இப்போ அங்க இருக்கக்கூடிய கேம்ப்ல தான் தங்கிட்டு இருக்காரு. அவருக்குன்னு இப்ப கூட யாருமே இல்ல. அவர் ஒவ்வொரு முறை சாப்பிட்றதுக்காக இந்த ஊர் தலைவரோட வீட்டுக்கு வர்றது வழக்கம். இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது இவங்க 2 பேரும் நடுவுலையும் எப்படி காதல் மலர்ந்தது, இவங்க கடைசியில ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. டீனேஜ் பசங்களோட லவ் எப்படி இருக்குமோ அதை அப்படியே தத்ரூபமா எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. எனக்கு தெரிஞ்சு இந்த கே டிராமா பார்க்குறவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, வெல்கம் டு டே 31 ஆஃப் 100 Days 100 மூவி சேலஞ்ச். இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். வழக்கமா பேர் சொல்லுவேன், ஆனால் அவங்க சொல்ல வேணான்ட்டாங்க, அதனால சொல்ல. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஜாங் ஈமோ. 2010 ரிலீஸ் ஆன சைனீஸ் ரொமான்டிக் டிராமா ஃபிலிம் தான் அண்டர் த ஹவ் த்ரோன் ட்ரீ. 2014 நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் கேரளால இந்த படத்தை ஓப்பனிங் ஃபிலிமா போட்டிருக்காங்க. இந்த படம் எந்த பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் இல்ல, பட் யூடியூப்ல ஒரு 2-3 பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. டைம் இருந்தால் மறக்காம வாட்ச் பண்ணுங்க.